அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாரம் நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம எப்போயுமே பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷனை ஒரு சீம்லெஸ்ஸாக நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்ன அப்படின்னா க்ளீனிங். ஸோ என்டையர் ஹவுஸுமே பார்த்திங்கன்னா சில ஏரியாஸ்லாம் நமக்கு க்ளீன் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஓட்டுற காராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிளாக இருக்கட்டும், வாரம் ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ணியிருப்போம். ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம அதுக்கு டைம் எடுத்து நம்ம ஓட்டுற வெஹிக்கிளை நம்மளே க்ளீன் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸோ அதை நான் ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய கார் தான். நான் ஓட்டிகிட்டு போகிறதுனால என்னோடய காரை நானே க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டு அவர் ஓட்டுற காரை அவரே க்ளீன் பண்ணுவார். ஸோ இது எங்களோட ரெகுலர் ரொட்டீன். எவ்ரி வீக் வீக்கெண்ட் நாங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுவோம். ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது அதை காரை கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லாத பொருட்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த வீக்குக்கு அந்த கார் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் இருக்குது, ஏதாவது பஞ்சர் பார்க்கணும், இந்த மாதிரி சின்ன வேலைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் அதோடு சேர்த்து பண்ணிடுவோம். ஸோ தட் நம்ம ரெகுலராக நம்ம ஒரு அவசரமாக ஒரு வேலைக்கு போகும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். இன்னொன்று காரை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், காரை எப்படி சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த வீக்கெண்டை நீங்கள் பிளான் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் ஓட்டுற வெஹிக்கிளை க்ளீன் பண்ணுங்கள். அடுத்து நான் பண்ணுறது என்னோடய வேக்யூம் க்ளீனர். அதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எம்டி பண்ணி வைப்பேன். ஸோ தட் என்டையர் வீக் யூஸ் பண்ணுறதுக்கு அது ஓவர் ஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் அந்த டஸ்ட் கலெக்டிங் பாக்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா ப்ரஷ்ஷஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு திருப்பி அதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் எப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு விஷயம் நான் வீக்கெண்டில் பண்ணுறது தான். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது அப்ளையன்சஸ், வீட்டில் இருக்கிற ஏதாவது மிஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பழுது பார்த்து அதை சரி பண்ணுறதன் மூலமாக அதோட எஃபிஷியன்சியை கண்டிப்பாக நம்ம கூட்டலாம். இந்த வேக்யூம் க்ளீனரோட ரிவ்யூவும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்க அப்ளையன்சஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீக்கெண்டு அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதில் அக்வாட்டிக் பிளான்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியில் வைக்கிற பிளான்ட்டாக இருந்தால் தண்ணியை மாற்றி வைக்கிறது. ஸோ இந்த வேலைகளெல்லாம் இந்த வீக்கெண்டில் பண்ணுவேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வாஷ் பண்ணி க்ளீனாக வைக்கிறது, அதுக்கு மெனியூர் போடுறது, தேவையான உரங்கள் போடுறது, எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க், கார்டனிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே ப்ரொடக்டிவாக அந்த வீக்கெண்டில் பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கார்டன் வச்சுருந்தா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்டைன் பண்ணால் தான் அது எப்போயுமே க்ரீனாகவும் ஒரு ஃப்ளரிஷாகவும் ஒரு த்ரைவ் ஆகும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பெட்ஸ் வளர்த்திங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டில் நீங்கள் அந்த மாதிரி பெட்டை கேர் பண்ணுறது, அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒன் ஆஃப் த வீக்கெண்ட் ரொட்டீன் தான் நான் சொல்லுவேன். இதை பண்ணுறதன் மூலமாக அந்த வாரம் ஃபுல்லாக அந்த பிளான்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா த்ரைவ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற பிளான்ஸ் தான் நான் வாங்கி வைப்பேன். ஏன்னா நமக்கு பீரியாடிக்கலாக நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால பிளான்ஸ் எப்போயுமே சர்வைவ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் வாங்குவேன். அதை அட் த சேம் டைம் அதை ப்ராப்பராக கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறதன் மூலமாக நம்ம வீட்டில் பிளான்ஸ் எப்போயுமே அழகு சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் எலிமெண்ட்டாகவும் அது இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ பிளான்ஸ் பற்றியும் ஐ புட் இன் லாட் ஆஃப் வீடியோஸ். அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஒரு பிகினராகவும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆஸ் அ ஒர்க்கிங் மதராக நான் முக்கியமாக பண்ணுறது மீல் பிளானிங். மீல் பிளானிங்கில் நான் ரொம்ப எப்போயுமே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறோம். ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே குயிக்காக சமைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், மல்லித்தூள், இது மட்டும் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கிரேவி பண்ணுறீங்க, பன்னீர் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா பட்டர் போட்டு இதில் ஒரு க்யூப்பை போட்டு நீங்கள் பன்னீர் போட்டுடலாம். மஷ்ரூம் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது வெஜிடபிள் பண்ணுறீங்க, கிரேவி பண்ணுறீங்க, குருமா பண்ணுறீங்கன்னா குயிக்காக வந்து நம்ம இந்த ஒரு க்யூப் எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணாலே போதும், சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து சில சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்மளால் வந்து அந்த வீக்கை வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் கொண்டு போகிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லுவேன். மீல் பிளானிங் அப்படிங்கிறது முடிந்த அளவுக்கு பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி தேங்காய் வந்து துருவி இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் நான் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம கூட்டு செய்யும்போது பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மறக்காமல் ஷாப்பிங் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மை வீக்கெண்ட் ரொட்டீன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காய்கறிகளோ பழங்களோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீக்கே ஓடாத நமக்கு. அண்டு ரொம்ப டிபெண்ட் வந்து வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம காய்கறிகளை வாங்கணும். அதை முறையாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது எப்பயுமே அவசியம். ஸோ ஒரு தடவை நம்ம காய் வாங்கிட்டோம் அப்படின்னா நான் என்றைக்குமே தூக்கி போட்டதே கிடையாது காய்கறிகளை. அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் காமிக்கிற முறைப்படி நான் ப்ரிசர்வ் பண்ணுறதுனால அதோடய ஷெல் லைஃப் என்றைக்குமே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டு சமையலை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீல் பிளானிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எலிமெண்ட் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் வீக் டேஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் எடுக்கிறது, நெய் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ரொட்டீன். இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு வேலையாக வச்சுக்குவேன். நான் வந்து ஒரு வாரம் பன்னீர் எடுத்தேன்னா ஒரு வாரம் வெண்ணெய் எடுப்பேன், இன்னொரு வாரம் வந்து நெய் எடுத்துருவேன். ஸோ ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு ஹெல்த்தி, நம்ம நம்பி சாப்பிடலாம். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன முயற்சிகள் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாகவும் நம்ம வந்து வீட்டை வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த சின்ன முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா வந்து நெய் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மணல் மணலாய் குருணையா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம வீட்டில் எடுக்கிற நெய் எப்படி பாருங்கள், வந்து மஞ்சள் மஞ்சள்னு அப்படி குருணையாக இருக்கும். ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்னு நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஆனால் பசிக்கும், ஸ்நாக்ஸ் வேணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து என்னால் முடிஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, வி நீட் டு ஆர்கனைஸ் அவர் அவுட்ஃபிட். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், எல்லாருமே ஆஃபீஸ் போவோம். காலையில் வந்து பேண்ட்டு தனியாக, டாப்ஸ் தனியாக, அப்படி ஒவ்வொன்றா தேடிகிட்டே இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் அந்த தேடுற வேலை யாருக்குமே வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு நாங்கள் இப்போ பிளான் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீக்கே வந்து வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியில் போடுற அவுட்ஃபிட் வரைக்கும் ப்ராப்பராக பிளான் பண்ணி அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். கிராப் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வரலாம், அதை எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு என்னென்ன யூனிஃபார்ம் இருக்குது ஒவ்வொரு டேக்கும் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி துவைச்சி அயன் பண்ணி சாக்ஸ்லேருந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருட்களை வந்து ரெடியாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கு நம்மளோட டிபெண்ட் இல்லாமையே, நம்மளோட தேவைகள் இல்லாமையே, நம்மளோட எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் குழந்தைங்களாக இருக்கட்டும் சரி, வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அழகாக கிளம்புறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல், அவங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் அந்த வீக்கை பீஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த அவங்கவுங்களோட ரோலுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்கள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும். ஏன்னா நம்மளே எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா யூ வில் பிகம் வெரி டயர்ட். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணது என்ன அப்படின்னா, என்னோடய குழந்தைங்களாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்டாக இருக்கட்டும்,
எல்லாமே அவங்கவுங்க வீக்குக்கு அவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் அழகாக அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருவாங்க. இதில் ஏதாவது அவுட் ஸ்டேஷன் ட்ராவல் இருந்தாலும் அதையும் அன்றைக்கே வந்து நாங்கள் பிளான் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஸோ தட் அந்த வீக் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நமக்கு போகும். ஸோ எதை எடுத்தோம் எதை மறந்தோம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணி பாருங்களேன், எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக போகுது அப்படின்ட்டு. இதே மாதிரி தாங்க எல்லாருக்கும் வந்து அந்த வீக்கை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். அதற்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக என்றைக்குமே பண்ணணும். இதை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணிங்கன்னா ஒரு ஃபன்னாக குவிக்காக உங்களால் பண்ணி முடிக்க முடியும். நீங்களும் அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணும்போது நான் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவில் காமிக்கலைன்னாலும் டீக்ளட்டரிங். ஒரு சின்ன பகுதிகளை எடுத்து அந்தந்த வாரத்திற்கு ஏதாவது நம்ம வந்து கிளியர் பண்ண வேண்டியது ஏதாவது இருந்துச்சு, யூஸ் பண்ணாத ஐட்டம், நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆன ஐட்டம், ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து நான் எப்போயுமே டீக்ளட்டர் பண்ணுறது என்னோடய வழக்கம். ஸோ நீங்களும் வந்து வீக்கெண்ட் டைமில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம், தயவு செஞ்சு டீக்ளட்டரிங் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொடக்டிவ் வீக்கை வந்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீபா. தேங்க்யூ.